பெயரின் முதல் எழுத்தாக கொண்டவர். சாமியார் சுவாரஸ்யமாக தொலைக்காட்சியை பார்த்தபடி இருக்க அவருக்கு கால்களை பிடித்து விடுகிறார் நடிகை. சில நிமிடங்கள் ஓடுகின்றன. பின்னர் சாமியாரும் நடிகையும் தழுவிக்கொள்ள விளக்கு அணைக்கப்படுகிறது. இது முதல் நாள் காட்சி. இப்போது இரண்டாவது நாள். முதல் நாளன்று புடவையில் வந்த நடிகை இன்று வருவது வெள்ளை சுடிதாரில். சாமியார் நித்யானந்தம் அதே கோலத்தில் படுக்கையில். நடிகை மாத்திரை ஒன்றை சாமியாருக்கு தர ஆயத்தமாகிறார். அதற்காக தண்ணீர் எடுக்கிறார். அடுத்த காட்சியில் காபி போன்ற ஒன்றை நடிகை கலந்து கொடுக்கிறார். அதனை படுத்தபடியே அருந்தும் சாமியார் சில நிமிடங்களுக்கு பிறகு நடிகையிடம் இருந்து மாத்திரை ஒன்றை பெற்று உதடுகளில் அடக்கிக் கொள்கிறார். பின்னர் வழக்கமான நிகழ்வுகளுக்கு பிறகு விளக்கு அணைக்கப்படுகிறது. பாலியல் புகாரில் சிக்கியிருக்கும் சாமியார் நித்யானந்தாவுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் ராஜசேகரன். திருவண்ணாமலையைச் சேர்ந்த இவர் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆசிரமங்களை வைத்துள்ளார். வெளிநாட்டு பக்தர்களை அதிக அளவில் கொண்ட இவர் பிரசங்கம் செய்வதையும் அருளாசி வழங்குவதையும் முழு நேர தொழிலாக கொண்டவர். நேரடி வீடியோ காட்சிகளில் இருப்பது சாமியார் நித்யானந்தா தான் என்பதை நிபுணர்களிடம் காட்டி உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னரே இந்த செய்தி வெளியிடப்படுகிறது. பிரபல சாமியார் நித்யானந்தா தமிழ் நடிகை ஒருவருடன் நெருக்கமாக இருந்த அதிர்ச்சியூட்டும் நேரடி வீடியோ காட்சிகள் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள அவரது ஆசிரமங்கள் சூறையாடப்பட்டன. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் முன்பு திரண்ட இந்து மக்கள் கட்சியினர் நித்யானந்தாவின் உருவப்படத்தை தீ வைத்து கொளுத்தினர். அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி அருகே உள்ள ஏம்பலம் கிராமத்தில் இயங்கி வந்த சாமியார் நித்யானந்தாவின் ஆசிரமத்தை நேற்று நள்ளிரவு சூறையாடிய அக்கிராம மக்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த நித்யானந்தாவின் படத்தையும் தீ வைத்து கொளுத்தினர். ஆன்மீக பணி செய்வதாக கூறி கடந்த 20 ஆண்டுகளாக ஈடுபட்டிருந்தார். தொலைக்காட்சியில் ஒரு நடிகையோடு உல்லாசமாக இருப்பதாக ஒரு காட்சி ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இது உலகம் முழுவதும் இருக்கிற இந்துக்களுக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளித்துள்ளது. இப்ப போலீஸ் சாமியார்கள் இந்து மதம் தேவையில்லை, அதனால் நித்யானந்த ஆசிரமும் இங்கு செயல்படுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள நித்யானந்த சாமியாரின் ஆசிரமத்தை முற்றுகையிட்ட RSS தொண்டர்கள் அவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு வலியுறுத்தினர். கடலூர் மற்றும் சீர்காழியிலும் சாமியாருக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. நாமக்கல் அருகே பொறாறுபாளையம் என்ற இடத்தில் இருந்த நித்யானந்த சுவாமியாரின் தியான பீடத்தை தகர்க்க சிலர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அசம்பாவிதங்களை தடுக்க அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து